தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. என்னுடைய அருமை நண்பர் அர்ஜுனன் அவர்கள் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல மக்களுடைய பிரச்சனைக்கு தான் கொண்டாந்து கடிதம் கொடுத்திருக்கார். அவருடைய சொந்த பிரச்சனைக்கு ஒரு கடிதம் கூட கொடுக்கல. இதை விட நல்ல வேட்பாளர் எங்க தேடி கண்டுபிடிச்சு? இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஒவ்வொரு வாக்காளரும் அனுபவிச்சவர் திரு அர்ஜுனன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 23 அன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் அதிமுக வலுவாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் அம்மன் அர்ஜுனன், சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் KR ஜெயராம், கோவை வடக்கில் போட்டியிடும் வானதி சீனிவாசன் ஆகிய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அம்மன் அர்ஜுனனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி, நான் முதல்வராக இருந்தபோது மக்கள் பிரச்சனைகளுக்கு மட்டுமே அம்மன் அர்ஜுனன் கடிதம் கொடுத்தார், தனது சொந்த பிரச்சனைகளுக்கு ஒரு கடிதம் கூட கொடுத்ததில்லை, இதைவிட நல்ல வேட்பாளரை எங்கே தேடி கண்டுபிடிப்பீர்கள் என்று புகழ்ந்தார். மேலும் திமுக சார்பில் அதே தொகுதியில் போட்டியிடும் வி. செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சனம் செய்தார். பிரச்சாரத்தின் போது திமுக அரசின் திட்டங்கள், நிர்வாகம் மற்றும் செந்தில் பாலாஜியின் செயல்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவோம் என்றும், கோவை தெற்கு தொகுதியில் அம்மன் அர்ஜுனன் வெற்றி பெறுவார் என்றும் உறுதியளித்தார். இந்த பிரச்சாரம் கோவை மாவட்டத்தில் அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. தொகுதிகளில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் வருகை அதிமுக தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல மக்களும் சிந்திக்க வேண்டும். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நீங்க எவ்வளவு ஆசை காட்டுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. தேர்தல் விதிமுறைப்படி நான் எதுவும் பேசக்கூடாது, நீங்க உங்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்வான்னு தெரியும், அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். அற்புதமான வேட்பாளர் தெற்கு தொகுதி என்னுடைய அருமை நண்பர் அர்ஜுனன் அவர்கள் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல மக்களுடைய பிரச்சனைக்கு தான் கொண்டாந்து கடிதம் கொடுத்திருக்கார். அவருடைய சொந்த பிரச்சனைக்கு ஒரு கடிதம் கூட கொடுக்கல. இதை விட நல்ல வேட்பாளர் எங்க தேடி கண்டுபிடிச்சு? ஒவ்வொரு ஓட்டும் இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஒவ்வொரு வாக்காளரும் அனுபவிச்சவர் திரு அர்ஜுனன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அறிவ ஜெயராமன் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடார், அவருக்கு வாக்களிக்க வேண்டும். வடக்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி சகோதரி திரும்ப வானதி சீனிவாசன் அப்படியே இடி மாதிரி, இடி எப்படி இடிக்குமோ அது மாதிரி சட்டமன்றத்தில் அற்புதமான கருத்தை மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கும். அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.